காலை வணக்கம்ங்க. என்ன செஞ்சாலும் இந்த பசங்கள திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லிடலாம். ரேவதி ஹாய்ங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி புட்டுங்க. இதில் நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் முந்திரி சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் போல தோணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்மா கறி பண்ணியிருக்குங்க. சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி வந்து இங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க இருந்த இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிற மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொரியல் பண்ணிட்டேன். வழக்கம் போல் என் கணவர் பழைய சாதம் இருந்தால் எனக்கு கொடுத்துருமான்னு கேட்டார். அவருக்கும் வந்து பழைய சாதம் வச்சுருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் பண்ணியாச்சுங்க. என்ன இருந்தாலும் இந்த ஷிங்கில் பாத்திரம் வந்து சேர்ந்துட்டே இருக்கு, குறையவே இல்லை. எனக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு வாஷ் பண்ணோம். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.